குர்ஆனில் இப்போது போடப்பட்டிருக்கிற எண்களை நாம் ஆய்வு செய்தால் எண்களிடுவதில் அறிஞர்களால் போதுமான கவனம் செலுத்தப்படவில்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். இப்பதான் நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். அப்புறம் அல்லாவும் நம்பர் போடவில்லை, இதான் பாயிண்ட். அல்லாவுடைய ரசூலும் நம்பர் போடல. போட்டிருந்தா இந்த ஆர்குமெண்ட் தேவையே கிடையாது. கவனம் இல்ல, அல்லாஹ் சொன்னா சொன்னதுதான், அல்லாவுடைய ரசூல் சொன்னா சொன்னதுதான். இந்த நம்பரை பிந்தி உள்ளவங்க தான் போட்டிருப்பாங்க, நம்ம விமர்சிக்க கூடாத. அதுல உள்ள சாதக பாகத்தை நம்ம சுட்டி காட்டக்கூடாதா? அதுதான் சுட்டி காட்டுறேன். உலகம் முழுவதும் மக்கள் பயன்படுத்தி வருகிற குர்ஆனில் இப்போது போடப்பட்டிருக்கிற எண்களை நாம் ஆய்வு செய்தால் எண்கள் இடுவதில் அறிஞர்களால் போதுமான கவனம் செலுத்தப்படவில்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். இதுக்கு நான் உதாரணம் வர காட்டுறேன். எப்படி காட்டுறேன்? சில இடங்களில் எழுவாயை ஒரு வசனமாகவும் பயனிலையை இன்னொரு வசனமாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இரண்டையும் சேர்த்து ஒரு வசனமாக கூறும்போதுதான் அதனுடைய பொருள் முழுமை பெறும். வசனங்களை குறிக்க ஆயத் என்ற சொல்லை திருக்குர்ஆன் பயன்படுத்துகிறது. ஆயத் என்றால் சான்று என்று பொருள். ஒவ்வொரு வசனமும் முழுமையான கருத்தை தந்து சான்றாக அமைந்திருப்பதால் இவ்வாறு குர்ஆன் குறிப்பிடுகிறது. ஒரு செய்தி முழுமை பெறும்போதுதான் அது ஒரு சான்றாக ஆக முடியும். கருத்து முழுமை பெறாத போது அதை சான்று என கருத முடியாது. ஆனால் வசனங்களுக்கு எண்கள் இட்டவர்கள் கருத்து முழுமை பெறுவதை கவனத்தில் கொள்ளவில்லை என்பதை இப்போது போடப்பட்டிருக்கிற எண்களை ஆய்வு செய்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம். சில இடங்களிலே விதி ஒரு வசனமாகவும் அந்த விதியிலிருந்து விலக்கு இன்னொரு வசனமாகவும் அமைந்திருக்கும். அந்த இரண்டையும் சேர்த்து ஒரு எண்ணாக அவர்கள் அமைத்திருந்தால் அதை புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருந்திருக்கும். உதாரணத்திற்காக சில வசனங்களை நாம் காண்போம். 4வது அத்தியாயத்தில் 168, 169 ஆகிய இரு வசனங்களை எடுத்துக்கொள்வோம். இதில் அவர்களுக்கு வழிகாட்ட மாட்டான் என்பது 168வது வசனம். நரகத்தின் வழியை தவிர என்பது 169வது வசனம். நல்லா கவனிங்க. அவர்களுக்கு வழிகாட்ட மாட்டான், இது ஒரு வசனம். நரகத்தின் வழியை தவிர இது ஒரு வசனம். சரி, இந்த ஒரு வசனம்னா அது முழுசா அர்த்தம் தரணும்ல. ஒருத்தன் ஒரு ஆயத்துங்கிற பேர்ல நரகத்தின் வழியை தவிரன்னு சொல்றான், இதை மட்டும் சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் இல்ல. இப்ப ஒரு விதிவிலக்கு, அதாவது எப்படி வரணும்? நரகத்தின் வழியை தவிர அவர்களுக்கு வழிகாட்ட மாட்டான். ஒரே வாக்கியம்ங்க. நரகத்தின் வழியை தவிர அவர்களுக்கு வழிகாட்ட மாட்டான் இருக்கிறது. நம்பர் வழிகாட்ட மாட்டான்ல கொண்டு போட்டா நியாயம்களாம். அவங்க என்ன பண்றாங்கன்னா வழிகாட்ட மாட்டான்ல ஒரு நம்பரை போட்டுட்டு நரகத்தின் வழியை தவிர என்பது ஒரு நம்பர் போட்டுறாங்க. நரகத்தின் வழியை தவிர ஒரு ஆயத்து, வழிகாட்ட மாட்டான் இன்னொரு ஆயத்து, ரெண்டு சேர்ந்துதானே ஒரு வாக்கியம். அப்ப இது நீங்களா போட்டதுனாலதான் இது வந்துச்சு. அல்லாவும் இந்த இடத்துல போடணும்னு சொல்லலையில, அல்லாவுடைய ரசூலும் சொல்லலையில, உஸ்மான் ரலியல்லாஹு செய்யலையில. அதைத்தான் நான் கேட்கிறேன். 168வது வசனத்தையும் 169வது வசனத்தையும் சேர்த்து ஒரு வசனமாக ஆக்கி இருந்தால் அது கொஞ்சம் அறிவுபூர்வமா இருந்திருக்கும். அல்லாவும் ரசூலும் சொல்லிட்டாங்கன்னா இந்த அறிவுபூர்வத்துக்கு வேலை இல்ல. அல்லாவும் சொல்லல, ரசூலும் சொல்லல, உஸ்மானும் தொகுக்கல. பின்னாடி வந்த ஆட்கள் நம்பர் போடும் பொழுது அது ஏன் ஒரு அர்த்தம் நிறைவடையாத இடத்துல போடுறாங்கிறது கேட்டா தப்பா? பிந்தி தானே இதை போட்டிருக்கிறீங்க, மூலப்பெருதில் இல்லைன்னு காட்டியிருக்கோம்ல ஆதாரம். அதே மாதிரி 7வது அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 121, 122 இருக்கிறது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, ஆமன்னா ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனை நாங்கள் நம்பினோம். ரப்பி மூசா ஹாரூன், மூசா ஹாரூனுடைய இறைவனாகிய அகிலத்தின் இறைவனை நம்பினோம் அப்படின்னு இருக்குது. இப்ப இதை இணைச்சிங்க என்று சொன்னா, மூசா ஹாரூன் இருவரின் இறைவனாகிய அகிலத்தின் இறைவனை நம்பினோம். ஒரு வாக்கியம் தானே இது. மூசா ஹாரூனின் இறைவனாகிய அகிலத்தின் இறைவனை நம்பினோம் ஒரு நம்பர் போட்டிருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? மூசா ஹாரூனின் இறைவனாகிய நம்பர் 1, அகிலத்தின் இறைவனை நம்பினோம் நம்பர் 2. அப்ப இது ஒரு தனி வசனம். 121 வசனம் வருத. மூசா ஹாரூனின் இறைவனாகிய இப்படின்னு ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னா இது என்னப்பா அப்படின்னா என்ன? மூசா ஹாரூனின் இறைவனாகிய என்ன முழுமை பெற காணாம ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லா வளைய அப்படின்னு கேட்பாரா இல்லையா? அதை நானே கேட்கிறேன். மூசா ஹாரூனின் இறைவனாகிய ஒரு நம்பரா?
அகிலத்தின் இறைவனை நம்பினோம் சேர்த்தாதானே ஒரு நம்பர் வரணும். இதைத்தான் நான் வந்து என்ன செய்யறேன், அந்த நம்பர் போடும்போது அல்லாஹ் போட்டிருந்தா நம்ம கேள்வி கிடையாது, அல்லாஹ்வுடைய ரசூல் போட்டிருந்தாலும் கேள்வி கிடையாது, பின்னாடி உஸ்மான் போட்டாலும் கேள்வி கிடையாது. பிற்காலத்துல அவங்க நம்பர் போடும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா அர்த்தத்தையும் கவனிக்கல, ஒரு எந்த இடத்துல முழுமை பெறுதுங்கிறதையும் கவனிக்கல. அவங்க வாட்டுக்கு இடையில கண்ட இடத்துல போட்டு விட்டுருக்காங்க. அதனால அது கருத்து முழுமை பெற மாட்டேங்குது, ஆயத்துங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிடுது. இப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி உதாரணத்துக்கு இன்னொன்னு உதாரணம் காட்டியிருக்கிறேன் பாருங்களேன். அதாவது மூசாவை தகுந்த சான்றுகளோடு அனுப்பினோம் ஃபிரௌனிடம் அப்படின்னு இருக்கு. அதாவது ஃபிரௌனிடம் மூசாவை தகுந்த சான்றோடு அனுப்பினோம் இருக்குதுங்க. இது ஒரு வசனமா 2 வசனமா? நீங்க வந்து வசனம் எப்படின்னு பார்க்க வேணாம், கருத்தை வச்சு பாருங்க. மூசாவை ஃபிரௌனிடம் தகுந்த சான்றோடு அனுப்பினோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? ஃபிரௌனிடம் ஒரு வசனம், மூசாவை தகுந்த சான்றோடு அனுப்பினோம் இன்னொரு வசனம். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா ஃபிரௌனிடம் சொல்லி பாருங்க, அர்த்தம் வருமா? ஒரு மனுஷன் போய் ஒரு ஆயத்துவாதி குரான்ல ஒரு வசனம் ஓதி காட்டுப்பான்னு கேட்கறான். அவன்கிட்ட போயிட்டு ஃபிரௌனிடம் நீங்க என்னப்பா ஃபிரௌனிடம், அது ஒரு வசனம், என்னப்பா அதுக்கு அர்த்தம்? ஃபிரௌனிடம், அவ்வளவுதான். இப்படின்னா இது வசனம் ஆகுமா? இப்படி இருக்கா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய குறையா? இது குர்ஆனுடைய குறையா? இது ரசூலுடைய குறையா? நம்ம குறை. நம்ம அப்பம் பாட்டன்மாரோ கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அது குர்ஆனை விமர்சிக்கிற அர்த்தமா? அப்ப இது குர்ஆன், அதாவது இவங்களுக்கு குர்ஆனுடைய மகத்துவம் தெரிய மாட்டேங்குது. அப்பம் பாட்டன் விட்டு கொடுக்க மாட்டாங்களா? அவ்வளவுதான். ஃபிரௌனிடம் இருந்தாலும் பரவாயில்ல, குர்ஆனுக்கு அர்த்தம் வராட்டாலும் பரவாயில்ல, 4 பேர் கேள்வி பண்ணாலும் பரவாயில்ல, எங்க அப்பம் பாட்டன் செஞ்சு அதை விமர்சிக்காதாண்டா என்ன அர்த்தம்? நம்ம எதுக்காக இதை கேட்கிறோம்? இந்த மாதிரி ஏன்பா பண்ணீங்க, சேர்த்து ஒரு நம்பர் ஆக்கியிருக்க வேண்டியானப்பா அப்படின்னு கேட்கிறோம். இப்படி ஏராளமா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறோம். ஆனாலும் இப்போது ஆதாரங்களை எடுத்து காட்டுவதற்கும் விவாதங்கள் புரிவதற்கும் சொற்பொழிவுகள் நிகழ்த்துவதற்கும் குறிப்பிட்ட ஒரு வசனத்தை தேடி எடுப்பதற்கும் இந்த வசனங்கள் உதவியாக இருக்கின்றன. இப்போது இதில் ஒவ்வொருவரும் மாற்றம் செய்ய புகுந்தால் தேவையற்ற குழப்பங்கள் தான் ஏற்படும். எனவே எந்த எண்களை சில நூற்றாண்டுகளாக பயன்படுத்தி வருகிறோமோ அதில் நாம் எந்த மாறுதலும் செய்யவில்லை என்று இருக்கும். இதுல என்ன தவறு கண்டு விமர்சிக்கிறாரு? இதை யாரும் செய்யாத பிழைங்கிறாரு. ஆனா அவருக்கு இதை பத்திலாம் ஆய்வு கிடையாது. ஏன் ஆய்வு இல்லைங்கிறோம்? இதெல்லாம் இத்துகான்கிற நூல்ல சுயூத்தி அக்பர் ஆணிவர விளக்குறாரு. இதெல்லாம் நான் சொல்லல. இந்த வசன நம்பர் போட்டது பிந்திதான் போட்டாங்க, இந்த மேட்ரு பூராவுமே இப்ப ஏற்கனவே ஏராளமான அறிஞர்கள் இதை விளக்கி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்ப இது ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான், இதெல்லாம் சொன்னதைத்தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். இவர் அந்த மாதிரி நூல்கள்லாம் பாக்குறது இல்லாததுனால இவர் வந்து இந்த யூசுப் கர்லாவி இந்த மாதிரி இஹ்வான் இருக்காங்க பாருங்களேன், வழிகட்ட ஒரு சில கூட்டங்கள் இருக்கிறாங்க, இவங்க எழுதின புஸ்தகத்தை தான் இவர் வாசிப்பாரு. அதனாலதான் அவர் குர்ஆன் சுன்னாவுடைய ஒரு நாலேஜ் இல்லாததுனாலையும் அந்த ஹதீஸ்களை மற்ற விஷயங்கள் அவருக்கு பரிச்சயம் இல்லாததுனாலையும் அவருக்கு இந்த விஷயங்கள் தெரியாதனால அவர் சொல்றாரு இதெல்லாம் அப்படி இல்லைன்னு. இதெல்லாம் ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான். அடுத்து என்ன பண்றாருன்னு கேட்டா மக்கி மதனி அப்படிங்கறதெல்லாம் இல்லைன்னு மறுக்கிறாருங்கிறாரு. மக்கி மதனி ஆயத்துல பத்தி சொல்ற அந்த சந்தர்ப்பங்கள்ல இந்த உண்மையிலே பிஜே சொல்ற மாதிரி மக்கி மதனில கருத்து வேறுபாடு, இந்த சொல்ற மக்கியா மதனி கருத்து வேறுபாடு. அதே நேரத்தில் கருத்து வேறுபாடே இல்லாத மதனி இது மதனி சூறாக்களே தான், இது மக்கி சூறாக்களே தான் தெளிவா சொல்ற இடங்களும் இருக்கு. அப்ப அதை அப்படியே எதுவும் சொல்லாம எல்லாமே கருத்து வேறுபாடு மாதிரி மக்கி மதனில் போட்டிய கூடாது மாதிரி சொல்லிட்டு போயிருக்கேன். நீங்க வாசிச்சா அதை பார்க்கலாம். இந்த மாதிரி தவறு நான் எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறேன். எந்த பறவை நீங்க இதுல மறுக்கிறீங்க? நான் கேட்கிறேன், ஏதோ மொட்டை தாதன் குட்டையில விழுந்தான்னு மறுத்தா அதுக்கு பேர் மறுப்பா? நான் மக்கி மதனி சம்பந்தமா எழுதுனதில் எதை நீங்கள் மறுக்கிறீர்கள்? நான் ஒன்னொன்னா படிச்சு கேட்டேன்.